வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய கார்த்திக் பேசுகிறேன். நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு உபஜயஸ்தானங்கள், வெற்றிக்கு உதவி செய்யும் பாவகங்கள். உபஜயஸ்தானங்கள்னா வெற்றிக்கு உதவி செய்யும் வீடுகள். எதெல்லாம் உபஜயஸ்தானமாக வரும்? 12 பாவகத்தில் 3ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 10ஆம் பாவகம், 11ஆம் பாவகம். இந்த 3, 6, 10, 11ஆம் பாவகம் தான் உபஜயஸ்தானம், வெற்றிக்கு உதவி செய்யும் பாவகங்கள். இங்கே தீய கோள்கள் இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும். இயற்கை சுபர்களை விட இயற்கை பாவிகள் நல்ல வலிமையாக இருக்கிற ஒரு ஜோதிட கருத்துக்கு உண்டு. ஆனால் என்னோட அனுபவத்தில் இந்த 3, 6 விட்டுடுங்க. 10, 11 இயற்கை சுபர்கள் நல்லாவே வேலை செய்கிறாங்க. தீயக்கோள்கள் ஒரு பக்கம் நல்லா வேலை செய்கிறாங்க. 10ல் இப்போ 11ஆம் பாவம் பொதுவாக எல்லா கோள்களும் அங்கே நன்மைகளை செய்யும். எந்த கோள்கள் அங்கே அடிவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த 11ஆம் பாவத்தில் நின்ற கோள் இந்த 6, 8, 12ஆம் வீட்டில் இருக்கிற கிரகத்தோட நட்சத்திர சாரத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு நெகட்டிவ் இருக்குது. மற்றபடி பார்த்தா 11ஆம் பாவத்தில் எல்லா கோள்களுமே, அது 9 கோள்களுமே நன்மைகளை தர முயற்சிக்கிறாங்க. நன்மைகள் அதிகமாக தராங்க. 10ஆம் பாவத்தில் தீய கோள்கள், இயற்கை சுபர்களும் நல்ல பலன்களை தருகிறார்கள். இயற்கை பாவிகள் சுபர்களோட ஒரு படி மேலே நல்ல பலன்களை தராங்க. முதல்ல இந்த 3ஆம் வீடு தான் பார்க்கலாம். 3ஆம் வீடு இளைய சகோதரன், முயற்சி. ஒரு மனுஷோட முயற்சினா 3ஆம் பாவம் தான் அவனோட சுய முயற்சி, அந்த விடாமுயற்சி, இது 3ஆம் பாவம் தான் அதே மாதிரி ஒருத்தரோட தொடர்புகள், எந்தெந்த மாதிரி தொடர்புகள் கான்டாக்ட்ஸ் அவங்க அமையுது, அவங்களோட கம்யூனிகேஷன், அந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு ரீச்சாக ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகுது, இது எல்லாமே 3ஆம் வீடு சம்மந்தப்பட்டது தான் 3ஆம் வீடு சிற்றின்பத்தை குறிக்க 3ஆம் பாவகம் சிந்தனை ஸ்தானம். அந்த சிந்தனை ஸ்தானம் 3ஆம் பாவமாக இருந்தால் சிற்றின்பம், அந்த சிந்தனை எப்பவுமே அவங்களுக்குள்ள இருந்துனே இருக்கும். அந்த காமம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அது அடிக்கடிக்கு அந்த தாட்டு இருக்கும். அந்த 3ஆம் பாவகத்தில் 3ஆம் அதிபதியோட தசாபுக்தி அந்தர காலத்தில், இல்லை 3ஆம் பாவத்தில் நின்ற கோளோட தசாபுக்தி அந்தர காலத்தில் இது மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நிறைய சிறுதூர பயணங்கள் இவங்க முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த 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 டிபார்ட்மெண்ட், போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, நியூஸ் பேப்பர், இந்த சம்மந்த டிபார்ட்மெண்ட்டு, ரிப்போர்ட்டரு, இந்த டாக்குமெண்ட்னாவே 3ஆம் பாவம் தான் அப்புறம் ஒரு மாற்றங்கள் வேணும்னா 3ஆம் பாவத்தான் பார்க்கணும். வீடு மாற்றணும், இடத்த மாற்றணும், வேலையை மாற்றணும், எந்த விதமான மாற்றங்கள், எனி சேஞ்சஸ்னால் தேர்ட் ஹவுஸ் நம்ம பார்க்கணும். இந்த 3ஆம் பாவம் எப்படி உதவி செய்யுது? அது இயற்கை பாதைகளுக்கு இங்கே நல்லா இருக்குது. ராகு, கேது, செவ்வாய், சூரியன், சனினா அந்த வேகத்தை இங்கே 3ஆம் பாவத்தில் சனி 3ஆம் பாவம் முயற்சி. அந்த முயற்சியில் சனி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மெத்தனத்தனம், ஒரு ஸ்லோனஸ் இருக்குது. அந்த வேகம் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்குது. அந்த இதில் செவ்வாய் இருக்கும்போது 3ஆம் பாவத்தில் அந்த வீரியம், ஆன்மாவோட வேகம், துடிப்பு, விவேகம், துணிச்சல், வீரம், பராக்கிரமம், வீரதீர செயல்கள், அந்த அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறாங்களே, ஒரு விஷயத்தை கஷ்டமான விஷயத்தை எடுத்து செய்கிறது, ஒரு கடினமான ஒர்க்கை எடுத்து அந்த ஒர்க்கை, அந்த டாஸ்க்கை முடித்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, அந்த வேலையை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கிறது. இது செவ்வாய் 3ஆம் பாவத்தில் ரொம்ப சிறப்பாகவே அங்கே இருப்பார். 3ஆம் பாவத்துக்கு செவ்வாய் ஒரு காரக கிரகமாகவே, செவ்வாய் தான் காரக கிரகமாக வரும். அந்த முயற்சிக்கு செவ்வாய் தான் இங்கே ராகு கேதுக்கள் நல்லாவே வேலை செய்கிறாங்க. சூரியனும் நல்லாவே இங்கே வேலை செய்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் துர்ஸ்தானம். 3ஆம் பாவகம் 70% நல்ல பலன்கள் அங்கே உள்ளது. இப்போ 70% அங்கே நல்ல பலன்கள் தான் உண்டு. இப்போ 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 90% தீய பலன்களே உண்டு, 10% நல்ல பலன்கள். அதுக்கு தான் அந்த தீய பலன்களை சமாளிக்கிறதுக்கு இங்கே தீய இயற்கை பாவிகள் தான் இங்கே கரெக்டாக இருப்பாங்க. செவ்வாய், சூரியன், ராகு, கேது, சனி. இப்போ 6ஆம் பாவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது கடன், நோய், எதிரி. மனுஷன் கடன் வாங்குவானா 6ஆம் பாவம், மிகப்பெரிய கடனாக வேறு 8ஆம் பாவத்தில் போய் நிற்கும். அந்த கடன் வர்றது, நோய் வர்றது, அந்த எதிரிகள் பிரச்சனைகள் எதிரிகள்னால ஒரு தொழில் பண்ணுறோம், அங்கே காம்படிஷன் இருக்கும், அவங்க போட்டியாளர்கள் தான். ஒர்க் பண்ணுறோம் ஒரு ஆஃபீஸில், அங்கேயே காம்படிஷன் இருக்குது. நம்ம கலீகே நம்மளுக்கு ஒரு கலீகே நம்மளுக்கு ஒரு ஒரு காம்படிஷன் நம்மளுக்கு இருப்பார். அந்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவது 6ஆம் வீடு தான். ஒருத்தருக்கு அடிக்கடிக்க அந்த உடம்பு கெட்டு போகுதுன்னா 6ஆம் வீடு நிலையை பார்க்கணும். அந்த உடலில் நல்லா அந்த உடல் வலிமை, அது 6ஆம் பாவத்தில் கோள்கள் இருக்கும்போது அந்த வலிமையை குறைக்கும். அந்த உடலில் இருக்கிற அந்த சக்திகள் இது எல்லாமே கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். இந்த இடத்துல தான் தீய கோள்கள் இருந்தாங்கன்னா அந்த பாவகத்தை வெற்றி கொண்டு அந்த செயல்களை ஓவர் கம் பண்ணி வருவாங்க.
இதனால தான் வந்து 6ஆம் பாவத்தில் வந்து இந்த ராகு கேது சனி செவ்வாயெல்லாம் வந்து இன்னும் செவ்வாய் வந்து ரொம்ப ஆப்டான பிளானட் 6ஆம் பாவத்தில் வந்து. ஏன்னா எதிரிகளை வேட்டையாடணும்னா செவ்வாய் தான் வந்து, உங்களோட போட்டியாளர்களை வேட்டையாடணும் செவ்வாய் தான் வந்து. அதோட வந்து இந்த வம்பு வழக்கு பிரச்சனை, ஒரு கேஸ் வருது உங்கள் மேலே, போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்க, கோர்ட்டுக்கு போகிறீங்க, ஒரு வம்பு வழக்கு, அப்புறம் இந்த தகராறு, வாய் தகராறு, சண்டை, அடிதடி, வெட்டு குத்து, இதெல்லாம் 6ஆம் பாவம் சேர்ந்தது தான் வந்து. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு காம்படிஷன் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களா, அது 6ஆம் பாவம் தான். ஒரு ஸ்போர்ட்ஸ் ஜெயிக்கிறீங்களா, ஸ்போர்ட்ஸ் 3ஆம் வீடு, 6ஆம் வீடு சப்போர்ட் தான் அவங்க வேணும் வந்து. ஏன்னா வெற்றி அடைய வந்து, போட்டு வெற்றி அடைய 6ஆம் பாவத்தில் வலிமை முக்கியம். இங்கே என்ன கேட்டால் செவ்வாய் ரொம்ப வலிமையாக இருக்கார் 6ஆம் பாவத்தில். சூரியன் செவ்வாய் ரொம்ப அதிகமான வலி, ராகுவும் நல்லா இருப்பார், கேது சனிலாம் வந்து இந்த 3 கிரகத்துக்கு பிறகு தான். இங்கே இயற்கை சுவர்கள் பெருசாக ஒர்க் பண்ண மாட்டாங்க. இயற்கை பாவிகள் தான் இந்த இடத்துல வந்து நல்லா வந்து அந்த ஒரு கேஸ் வருதா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறோமா, ஒரு தகராறு வருதா, உங்கள் மேலே வந்து ஒருத்தர் வந்து தேவையில்லாமல் ஒரு கேஸ் போட்டுறாரு, ஸ்டேஷன் உங்களை கூப்பிட்றாங்க கோர்ட்டுக்கு, ஒரு அபராதம் கட்டுறது 6ஆம் பாவம் தான். கோர்ட்டுக்கு படியேறி போயிட்டு அபராதம் கட்டுறது, வண்டி சீஸ் பண்ணுறது, இது எல்லாமே 6ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது. அங்கே இந்த கோள்கள் இருக்கும்போது அவங்க ஓவர் கம் பண்ணுவாங்க பிரச்சனைங்க. அந்த பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்ணி தைரியமாக வெளியிடுவாங்க. இதுதான் வந்து 6ஆம் பாவத்தோட சிறப்பு. அடுத்து 10ஆம் பாவம். அது 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம். தொழில் மட்டும் கிடையாது, இங்கே உத்தியோகத்தில் வந்து அந்த ஒயிட் கலர் ஜாபுங்களா, டாப் போஸ்ட்டில் போய் நிற்கிறது வந்து ஹையர் பொசிஷன். 6ஆம் பாவம் அரசாங்க உத்தியோகம், என்ட்ரி லெவல் ஜாப்பு. 10ஆம் பாவம் வந்து ஹையர் பொசிஷன், அது கவர்மெண்ட் செக்டார்லேயே இருக்கும், இல்லைனா ப்ரைவேட் செக்டாரில் இருக்கும். அந்த ஹையர் பொசிஷனில் போய் நிற்கிறது வந்து ஒரு சிஇஓன்னு சொல்கிறாங்க. இது 6ஆம் பாவம் தான். மேனேஜர், ஒரு டீம் ஹேண்டில் பண்ணுறது, டீம் லீடர், இதெல்லாம் வந்து 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் வந்து. தொழில், அது வியாபாரம், தொழில், இதெல்லாம் என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோமோ இதெல்லாம் 10ஆம் பாவம் சம்மந்தப்பட்டது தான் வந்து. 4ஆம் பாவமும் வியாபாரத்துக்கு உதவி செய்யும். 10ஆம் பாவம் தான் வந்து அதிகமான அந்த தொழில், அந்த இன்வெஸ்ட்மெண்ட். 4ஆம் பாவம்னா 10ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவமாக 4ஆம் பாவம் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே 4ஆம் வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டு குறி தான் 10ஆம் பாவம் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி நீங்கள் பிஸ்னஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அது மூலம் எப்படி நீங்கள் ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணுறீங்க. அதே மாதிரி உங்களுடைய கர்ம புத்திரனை 10ஆம் பாவம் தான் குறிக்குது வந்து. கர்ம புத்திரனா ஆண் வாரிசு. 5ஆம் பாவம் குழந்தை ஸ்தானம் சொன்னாங்கன்னா 10ஆம் பாவம் வந்து கர்ம புத்திரன், நம்ம இறந்த பிறகு செய்யக்கூடிய சடங்குகள், அதுக்காக வந்து அதற்காக தான் வந்து ஆண் வாரிசு அங்கே சொல்கிறாங்க வந்து. அந்த டெத்து இறந்த பிறகு அந்த டெத்துக்கு அப்புறம் செய்கிற செயல்கள் எல்லாமே 10ஆம் பாவம். அதை எடுத்து செய்கிறதுக்கு வந்து ஒரு ஆண் மகன், ஆண் வாரிசு. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கர்மபுத்திரன்னா ஆண் வாரிசு. இன்றைக்கி வந்து பெண்களும் அது சமமாக இருக்காங்க. ஜோதிட சாஸ்திரம் வந்து கர்மபுத்திரன்னா அது ஆண் வாரிசாக கொடுக்குறது வந்து. ஒரு தொழிலில் வெற்றி அடையணும்னா அந்த ராகு செவ்வாய் சூரியன் அதிகாரமான ஒரு தொழில் எடுத்து செய்கிறது, அதிகார பதவியில் போய் உட்காராது, அந்த மிகப்பெரிய அளவில் தொழில் செய்கிறது போயிட்டு. ராகுலாக இருந்தால் பிரம்மாண்டமான தொழில்னு சொல்லுவாங்க. கேது இருந்தால் கொஞ்சம் இங்கே ஒரு மைனஸ் தான் கொடுத்து வைக்கிறேன். ஏன்னா கேது வந்து எப்பவுமே வந்து இந்த தீய கொள்கள்லேயே இந்த கேது தான் வந்து அந்த ஈடுபாடை வந்து குறைக்க வந்து, இதுக்கு மேலே தொழில் பண்ணணுமா, போதும், இந்த லாபம் போதும் என்ற இடத்த கேது கொடுக்கும். கேதுவோட ராகு வந்து இங்கே ரொம்ப பெட்டராக ப்ளே பண்ணுவார் வந்து. அடுத்து 11ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் 10ஆம் பாவகம் தொழில்னா 11ஆம் பாவகம் லாபம். 10க்கு 2, 10ஆம் வீட்டுக்கு தனஸ்தானமாக வந்து 11ஆம் வீடு வரும், லாபஸ்தானம். உங்களோட ஆசை அபிலாசை எண்ணங்கள் எல்லாமே அங்கே நிறைவேறும் வந்து. எது ஆசைப்படுறீங்களோ, அது தீய விருப்பமோ நல்ல விருப்பமோ அதெல்லாம் 11ஆம் பாவம் தான் வந்து. மூத்த சகோதரன் எப்படி 3ஆம் பாவகம் இளைய சகோதரன் இளைய சகோதரி மாதிரி 11ஆம் பாவகம் மூத்த சகோதரன் மூத்த சகோதரி. அப்புறம் நம்மளோட சித்தப்பா வந்து 11ஆம் பாவம் தான். அப்புறம் நம்மளோட மருமகள்லாம் 11ஆம் பாவம் தான். ஒரு மிகப்பெரிய கூட்டத்தோட கனெக்ட் ஆகுங்க. இதெல்லாம் 11ஆம் பாவம் தான். அதன் மூலிமா மிகப்பெரிய லாபம் வரும். யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறது, இது மாதிரி விஷயம் எல்லாமே, ஒரு இன்ஸ்டாகிராமில் போகிறது, சோஷியல் மீடியா மூலிமா வெற்றி அடைகிறார்னா 3-11 கண்டிப்பாக தொடர்பு இருக்கும். இந்த 3-11 சம்மந்தம் பெறும்போது அவர் மிகப்பெரிய அளவில் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வெற்றிகளை பெறுகிறார்கள். இதுதான் 11ஆம் பாவம் தான். அது மிகப்பெரிய சபை, இது 11ஆம் பாவம் தான். நண்பர்கள் மூலமாக லாபம் எடுப்பது, அது 11ஆம் பாவம். இங்கே எல்லா கோள்களும் இங்கே ராகு கேது சனி சூரியன் செவ்வாய் மட்டும் கிடையாது, மற்ற 9 கோள்களுமே இங்கே நல்லாவே வேலை செய்து வந்து. அந்த நட்சத்திர சாரம் 6, 8, 12ஆம் பாவம் நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது தான் கிரகங்கள் இங்கே பிரச்சனை கொடுக்குது வந்து. உபஜயஸ்தானம் என்றால் வெற்றிக்கு உதவி செய்யும் வீடுகள். 3, 6, 10, 11 தீய கோள்கள் இயற்கை பாவிகள் நல்லாவே இங்கே வேலை செய்கிறாங்க. 10, 11 11 எல்லா கிரகமும் அங்கே வேலை செய்யுது. 10லும் என்னோட அனுபவத்தில்
சுபர்களும் நல்லா தான் அங்கே வேலை செய்கிறாங்க. குரு வந்து கொஞ்சம் தனிமையாக இருந்தாருன்னா கொஞ்சம் நேர்மை ஒழுக்கம் சொல்லிட்டு அங்கே வந்து அந்த தொழிலில் கொஞ்சம் மற்ற கோள்கள் இருந்தாலும் ஒரு பொருள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. குருனா கொஞ்சம் நியாயமாக இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அதே குரு கூட வந்து 10ஆம் பாவமாக வந்து ஒரு சனியோட ராசியோ இல்லைனா வந்து புதனோட வீடோ இல்லைனா வந்து அந்த குரு அந்த சனி ராகுவோட சேர்க்கை இருக்கும்போது குரு அங்கே தவறு செய்வார். வந்து இயற்கையில் குரு நல்லவர், ஆனால் சேர்க்கை கூட்டு பலன்களில் வந்து தீய பொருள்களை குரு சேரும்போது வந்து தீய பலன்கள் கொஞ்சம் குரு செய்ய தான் செய்வார். இதுதான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தில் அனுபவத்தில் நம்ம பார்க்குற பலன்களாக இருக்காங்க. 3, 6, 10, 11 வந்து வெற்றிக்கு உதவி செய்யும் வீடுகள். சரி நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க. அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பேசுகிறோம். நன்றி.